ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பராபவ வருடம் என்ன தரப்போகிறது? இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்ட போகிறது. கமான் குரு பகவான் கமான். ஏன்னா 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். கடகத்திலே குரு உச்சம். என்ன ஆகும்? அவர் தான் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. 7-10 கூடையவர். என்ன வேலை செய்றீங்களோ பொன்மகள் வந்தால். குரு பகவான் தான் உச்சம் பெறுகிறாரு. அப்புறம் வேற யார் தான் இருக்கா? 2 கூடையவன் சந்திரன். அவர் 2 நாளைக்கு ஒரு தடவை சுத்துறாள். விட்டுருங்க. அப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு? அதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் பாருங்க. இந்த குரு பகவான் உடம்புல உட்கார்ந்துருக்கிறவர் ஃபர்ஸ்ட் 5ஆம் இடமாகப்பட்ட துலாமை பார்த்துட்டு இருக்கார் இந்த வருடம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் யாருக்கு எப்படியோ குரு பகவான் நிறைய பேருக்கு குருவா இருக்கார், நிறைய பேருக்கு வந்து பணம் தர்றவரா இருக்கார், என்னென்னமோ இருக்கார். உங்களுக்கு யாரு காதலை தரக்கூடிய தெய்வமா இருக்கார். சனி பகவான் 10ஓடு தொடர்பு கொண்டாலோ, 10ஐ பார்த்தாலோ, 10 குடையவனே தொடர்பு கொண்டாலோ, in a fine Saturday எழுதி வச்சுக்கோங்க, you are going to get good news. என்ன நியூஸ்? ஜூலையில் மிதுனத்தில் இருப்பார். ஜூலை எண்டில் ஆகஸ்டில் கடகத்திலேருந்து நகர்ந்து அப்படியே ஆவணி மாதம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருவார். சிம்மத்துக்கு வந்து ஆட்சி பெற்றுட்டாருன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஜூலை 17 டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்கரமாகிறார். அதனால எனக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பராபவ வருடம் என்ன தரப்போகிறது? இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்ட போகிறது. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே டிஸ்க்ளைமர் போடுறேன். சூப்பராக இருக்க போறீங்க, பிரமாதமாக இருக்க போறீங்க, அடி தூள் பண்ண போறீங்க. காரணம் என்னவென்றால் 10ஆம் இடத்துல சனி. பிராண்ட் ஆக போறீங்க. பிராண்டு. இந்த வருஷம் யாருக்கு நல்ல வருஷமோ இல்லையோ உங்களுக்கு நல்ல வருஷம். தமிழ் புத்தாண்டை இந்த வருஷம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பதிவாக பிரித்து சொல்லலான் இருக்கேன். இந்த வருடத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிறைய வேதனைகளை தாண்டி வந்தவர். வேதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறக்கூடிய வருடம் இந்த வருடம். அது ஏன் குருஜி எனக்கு அப்படி சொல்கிறீங்க? இந்த சனி அஷ்டம சனியாக இருந்த காலத்திலேருந்து, மகரத்தில் இருந்ததுலேருந்து இப்போ தான் கும்பத்துக்கு போய் மீனத்துக்கு போயிருக்கார். பட்ட பாடு என்ன கொஞ்சமா நெஞ்சமா? அதெல்லாம் சரி, ரைட்டு. பழைய கதையை விட்டுருங்க. இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வகையில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா, பாசிட்டிவாக இருக்க வேண்டிய மாதங்களை சொல்ல போகிறேன். அடுத்ததாக நீங்கள் வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்க வேண்டிய மாதங்கள், இந்த வருஷத்தில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதங்கள் சொல்ல போகிறேன். பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மாதங்கள் எது தெரியுமா? ஃபஸ்ட்டு மாதமாக வைகாசி மாதம். இதை நோட் பண்ணிக்கோங்க. வைகாசி மாதம். அது என்ன காரணம், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறு. ஒரு தான் 5 கூடையவர் 12 கூடையவர். உங்களுக்கு அதே சுக்கிரன் தான். அதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஒய்ஃபே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு முதல் திருமணம், 2ஆவது திருமணம், இதெல்லாம் இந்த சுக்கிரனே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருப்பார். இருந்தாலும் அவர் உங்களுக்கு நல்லவர், யோகாதிபதி. ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நிறைய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அடுத்ததாக மிஸ்டர் குரு. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் த கோல்டன் மூமெண்ட். என்ன? ஜூன் 1ஆம் தேதி கமான் குரு பகவான் கமான். ஏன்னா 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். கடகத்திலே குரு உச்சம். என்ன ஆகும்? அவர் தான் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. 7-10 கூடையவர். என்ன வேலை செய்கிறீங்களோ பொன்மகள் வந்தால், பொருட்கோடி தந்தால் கண்டிப்பாக நடக்கும். பாசிட்டிவான மாதம் என்ன? எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆணி மாதம். ஆணி மாதம், ரைட்டு. அடுத்ததாக புரட்டாசி மாதம். இந்த கன்னி மாதம். அதான் கன்னி ராசியில் புத பகவான் உங்களுடைய ராசிநாதன். அவர் உங்களோட ஃபாதர் ஆஃப் யுவர் ராசி. அவர் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம்லாம் உங்களுக்கு ஹைக் கிடைக்கும். என்றைக்குமே ராசிநாதன் உச்சம் பெறுறது ரொம்ப பெரிய விஷயம். இது இல்லாமல் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. அது என்ன? 6 செவ்வாய் பகவான் 3ஆம் இடமாகப்பட்ட சிம்மத்தில் மறையும் பொழுது அது எப்போ ஏற்படுகிறது அப்படின்னா, 21 ஜூன்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இந்த 40 நாள் இருக்கார். அப்படியே ஸ்டே பேக் பண்ணுறாரு. அவர் ஏன் அப்படி இருக்காரு தெரில. ரொம்ப நாள் இருக்க போகிறாருங்க உங்களுக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த வருடத்தினுடைய செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அவர் சிம்மத்திலே இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் தருகின்ற அனுகிரகம் உங்களுக்கு அதிகம். அவன் உங்களுக்கு கெட்டவன், ஆனால் அவங்களுக்கு நல்லது பண்ணுறான்.
ஆறுக்குடையவன் 3ஆம் இடத்தில் மறைந்து. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும், கெட்டவன் கூட நல்லது பண்ணுறான் பாருங்களேன். அடுத்ததாக உங்களுக்கு எந்த மாதம் பார்த்து பத்திரமா இருக்கணும், அப்படி ஒரு மாதமே இங்கே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கிரகங்களும் குவாட்ரண்டில் மாட்டிக்கிச்சு. அது என்ன குவாட்ரண்ட்னா கார்னர். இங்கே பாருங்கள், சனி பகவான் மீனத்தில் இருக்கார், இந்த பக்கம் குரு வந்து ராசியில் இருக்கார். எல்லாமே இந்த கார்னர் இருக்கிறதுனால நீங்கள் பத்திரமா இருக்க வேண்டிய மாதம்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயந்தான். எப்போ அப்படின்னா, சூரியன் 5ஆம் இடத்துல, இது சுக்கிரனுடைய வீட்டில் நீச்சம் அடைகிறார். அப்போ மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து பித்ருக்காரகன், அப்பா, அதே மாதிரி புகழுக்கு அதிபதி, முயற்சிகளுக்கு அதிபதி. அவர் நீச்சமாகிறது மட்டும்தான் உங்களை பாதிக்கும், மற்றபடி வேறு விஷயங்கள் எதுவுமே உங்களை பாதிக்காது. காரணம் செவ்வாய் தான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு கெட்டவன், குரு பகவான் தான் உச்சம் பெறுகிறாரு. அப்புறம் வேறு யார் தான் இருக்கா? 2 குடைவன் சந்திரன், அவர் 2 நாளைக்கு ஒரு தடவை சுற்றுறாள், விட்டுருங்க. அப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆள் யார்? மிஸ்டர் சூரியன். அப்போ அது டேட் என்ன? இப்போ 17th அக்டோபர் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 17th அக்டோபர் தொடங்கி ஒரு மாதம், ரைட். மிதுன ராசிக்காரங்க, அப்போ நம்ம என்ன வேணால் செய்யலாம். மிதுன ராசிக்காரங்க பணம் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ போன இழந்ததெல்லாம் கிடச்சிரும், கண்டிப்பாக கிடச்சிரும். விட்டு போன வாழ்க்கையிலே விட்டு போன சொந்தங்கள் கூட திரும்பி வரும். என்ன சொந்தம் குருஜி? உங்களுக்கு தான் தெரியும். அப்போ இது வெறும் இயர்லி பலன் மட்டும் நினச்சிக்காதீங்க, ஒரு மந்த்லி பலனையும் மொத்தமாக போட்டு ஒரு இயர்லி பலனாக தந்திருக்கோம். இப்போது ஐபிசி பக்திக்கு இந்த வாய்ப்பு வழமைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, மாத ரீதியாக நீங்கள் இதை தான் கேட்க போகிறீங்க, அதை வருஷ ரீதியாக கேட்டுறீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற டேட்டெல்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களுக்கு என்ன பலன்கள், என்ன அரசியல்வாதிகளுக்கு என்ன, அது மாதிரி வரிசையாக செக்மெண்ட் ரீதியாக போகலாம். அதில் முதல்ல வயதானவர்களுக்கு, உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்லேருந்தே போகலாம். ஸோ உங்களுடைய ஹெல்த்து அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு 6 செவ்வாய் 12இல் விபரீத ராஜயோகம் பெறுகிறார். எப்போ? உங்களுடைய 6 அவர் விபரீத ராஜயோகம் எப்போ பெறுகிறார்? செவ்வாய் பகவான் ரிஷபத்திற்கு வரும் பொழுது. எப்போ வருகிறார்? ஜூலையில் வருகிறார். ஜூலையில் வருகிறார். ஜூன் தொடங்கி ஜூலை வரைக்குமே உடல்நிலை சரியாகிவிடும். இதுதான் அந்த லாஜிக். அதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் பாருங்கள், இந்த குரு பகவான் உடம்புல உட்காந்துருக்கிறவர் ஃபஸ்ட்டு 5ஆம் இடமாகப்பட்ட துலாமை பார்த்துட்டு இருந்தார் இந்த வருடமெல்லாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் 1க்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வரார் இல்லையா, கடகத்துக்கு வந்தவர் ஃபஸ்ட்டு 6ஆம் இடத்தை தான் பார்க்குறார். மிதுனராசிக்காரங்க ஹெல்த்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது நாட் ஒன்லி ஃபார் யூங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, செவ்வாய்னா உடன் பிறந்தவர்கள், உங்களோட கூட இருக்கிறவங்க. நான் சொன்னேன் பாருங்கள், துலாத்தில் சூரிய பகவான் வந்து மறைகிறாருன்னு, அப்போல்லாம் குரு தான் ஆக்டிவாக இருந்தார். ஸோ அப்போது இதெல்லாம் அப்பாவுக்குரிய இடம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொதுவாகவே இந்த வருடம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பெரிய உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, ஹாஸ்பிட்டலைசேஷன், அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இந்த வருடம் முதல்ல உங்களுக்கு உடல்நிலை சரியாகும். என்ன உடல்நிலை சரியாகும் சொல்லுங்கள்? லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். யாரேனும் நீங்கள் ஏதேனும் பழக்கங்களால் லிவரை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு டிஸ்க்ளைமர் கூட சொல்லிக்கிறேன், அவர்களுக்கு விடுதலை. காரணம் என்னவென்றால், குரு பகவான் தான் கல்லீரலின் கடவுள். நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, நிறையா வெளியே போகிற இடங்களில் கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா குடிக்கிறீங்க, அல்லது தப்பான விஷயங்கள் குடிக்கிறீங்க, உடம்பை தேவையில்லாத எடுத்துக்கிறீங்க போன்றெல்லாம் வைத்து நீங்கள் கெடுத்துக்கிற ஆளாக இருந்தால் இந்த வருடம் சரியாயிடுவீங்க. இதுதான் ஒரு பெரிய ஆஃபர். இன்னொன்று, இந்த செவ்வாய்ங்கிற ரத்தத்துக்கு அதிபதி. சில பேர் ரத்தத்திலேயே பிரச்சனைகள் இருக்கும், உயிர்கொல்லி நோய் வரை கூட இந்த ரத்தத்தில் இருக்கும். அதெல்லாம் குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிலிருந்து விடுதலை. குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் நண்பர்களே, சாதாரண விஷயம் கிடையாது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேனார், அந்த மாதிரி உடல்நிலை சரியாக போகுது. அடுத்ததாக இந்த பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த ராகு பகவான் பாருங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கார் பாருங்கள். இந்த ராகு பகவான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக 9ஆம் இடத்துக்கு இருந்தார். இப்போ டிசம்பருக்கு அப்புறம் 8க்கு வரார். 8க்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும். பற்களில் நீங்கள் புது பல்லு கட்டிக்கிறது, அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் செவ்வாயோடைய வீட்டை பார்க்கும்பொழுது சில அதிரடி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த முட வைத்திய சாலையெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ கை உடஞ்சி போச்சு அப்படின்னா, நம்ம ஊர் கிராமத்திலேயே கட்டு போடுவாங்க. கட்டு போட்டு இப்படி உருவி விட்டால் சரியாயிடும். நம்ம அதுக்கு பயந்துட்டு பண்ணாமல் இருப்போம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரியாயிடும். அந்த நம்மளுடைய நாட்டு மருந்துகள், அதில் செய்யப்படுகிற சிகிச்சை முறைகள், சில பேர் இந்த காலிலெல்லாம் வந்து ஆணி மாதிரி இருக்கும், அதுக்கு உடனே மேலே வந்து ஒரு நெருப்பு மாதிரி வச்சு அப்படி எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான முறை அதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நோய் சரியாகும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு குரு பகவான் செவ்வாயோடைய வீட்டை பார்க்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க, முருகப்பெருமானை வேண்டிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடருங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்குமே 7 குடையவன் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். அப்புறம் என்னங்க, கணவரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஏன்னா 7 குடையவன்னா லவ். அந்த லவ் வந்து 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது மகிழ்ந்து கொண்டாடி, உன்னோடு வாழ்வது ஆனந்தமே ஆனந்தமே, ரொம்ப சந்தோஷமா
இந்த வருடம் உங்களுடைய பிணக்குகள்லாம் சரியாக போகுது. யாருக்கு எப்படியோ குரு பகவான் நிறைய பேருக்கு குருவாக இருக்கார், நிறைய பேருக்கு வந்து பணம் தர்றவராக இருக்கார், அது என்னென்னமோ இருக்கார். உங்களுக்கு யார் காதலை தரக்கூடிய தெய்வமாக இருக்கார். காதலை மட்டும் கிடையாது, உங்களுக்கு தொழிலை தரக்கூடிய தெய்வமாக இருக்கார். அப்போ இல்லத்தரசிகளுக்கு புதிய தொழில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏழுக்குடையவன் உச்சம் பெற்ற 2ஆம் இடத்துல இருக்கிற என்ன மாதிரியான தொழில்? நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம், தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம், காஃபி ஷாப் வைக்கலாம், டீ ஷாப் வைக்கலாம், கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி விற்கலாம். கடல் பொருட்கள் சங்கு பாசி இதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் விற்கலாம். இது மாதிரி நிறைய சொல்லலாம். சந்திரனுடைய அனுகிரகம், ஏசி, குளிர்ச்சி, ஐஸ்கிரீம் போன்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நீங்கள் விற்கலாம். இந்த தொழில்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதே நேரத்தில் இந்த 7ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார். சில இல்லத்தரசிகள் என்ன பண்ணுவாங்க, அதை ஏன் சார் அதெல்லாம் கசந்து போச்சு சார், அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் அவர் எங்கிட்ட ரொம்ப பிரியமாக பழகின காலம், அதெல்லாம் முறிஞ்சு போய் இப்போ நான் சிங்கிளாக தான் இருக்கேன். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு அடுத்த மறுமணம் வீட்டில் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறாங்க, இன்னொரு வரன் பார்த்துட்டு நிச்சயம் நடக்கும். எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுகிரகத்தாலே குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சனியும் பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கண்டிப்பாக உங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. அடுத்ததாக மாணவர்கள் கேட்கவே வேணாம். காரணம் என்ன? 2ஆம் இடத்துல குருவே வந்துட்டார். இது எப்படின்னா டீச்சரே உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி. குரு பகவான் தான் டீச்சர். டீச்சர் என்ன பண்ண எங்கே போனாலும் கூட வராரு. இப்போ இந்த பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த கோச் கூடவே வருவாங்க. ஏய் கபிலா எந்திரா, இவ்வளோ தூரம் முன்னாடி வந்துட்டு விட்டுறாதரா, அந்த மாஸ்டர் சொல்லுவார் பாருங்க அந்த படத்தில். அந்த மாதிரி உங்களோட மென்டார் குரு தான் உங்களோட மென்டார், உங்கள் கூடவே வருவார். எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருடம் மாதிரி மிதுனராசிக்கார பசங்க சூப்பராக படிக்கின்ற வருடம் வேறு எதுவும் கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், திடீர்னு 6 அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ நேரம் நீங்கள் டொக் வச்சுட்டு இருந்த பசங்க தான் திடீர்னு 6 அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன? குருவே 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2ஆம் இடம் என்பது என்ன? படிப்புங்கிற இடத்துல இதை தவிர வேறு என்ன வரம் வேண்டும்? என்ன வரம் வேண்டும்? வேறு வரமே தேவையில்லை. வந்தவர் 6 பார்க்குற 6னா போட்டி தேர்வு, இப்போ வாடுறா அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு எப்போலேருந்து கரெக்டாக குரு பகவான் ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சூப்பராக இருக்கும். ஏன் உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியலன்னா, 2 கூடியவன் சந்திரன் ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் சுற்றி வருவார். ஸோ அதனால் அவர் அப்படி சொல்ல முடியாது, கஷ்டம். இருந்தாலும் உங்களுக்கு 4 கூடிய புதன் வந்து சிறப்படைகின்ற மாதம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புரட்டாசி மாதத்துலேருந்து உங்கள் பசங்க பிச்சுட்டு சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? டிஃபால்ட்டாக சூப்பராக இருக்குது. எப்படி டிஃபால்ட்டு? 10லே சனி பகவான். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் யார் இருக்கா? சனியே இருக்கார். சனி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு வார்த்தை, சனி பகவான் 10ஓடு தொடர்பு கொண்டாலோ, 10ஐ பார்த்தாலோ, 10 குடையவனே தொடர்பு கொண்டாலோ பெரும்புகழ் அடைவார்கள், மக்கள் புகழ் அடைவார்கள். ஜோதிட சாஸ்திரம். அப்போ அரசியல்வாதிகளுக்கு பலன் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி அந்த மாதிரி தான். நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பீங்க, தலைமையிட்டு ஃபோன் வந்து நீங்கள் அடுத்த பதவி கிடச்சிடும். இன் எ ஃபைன் சாட்டர்டே எழுதி வச்சுக்கோங்க, யூ ஆர் கோயிங் டு கெட் இ குட் நியூஸ். என்ன நியூஸ்? உங்களுக்கு பதவி கிடச்சிருச்சு. நீங்கள் எந்த ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டீங்களோ அந்த பதவி உங்கள் மடியில் வந்து விடும். சொல்கிறப்போ அவங்க நம்ப மாட்டீங்க, ஆனால் அது நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஐபிசி பக்தி நம்பர் கீழே இருக்குது, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துல சனி பகவானுக்கு அவ்வளோ பெரிய சக்தி. இந்த 10க்குடைய சனி பகவான் ரொம்ப ரேர் தான் எல்லாருக்கும். உங்களுக்கு 2.5 வருஷம் இருக்கார், இருந்து உங்களை பெரிய ஆள் ஆக்கிட்டு தான் போவார். இது எந்த மாதம் நல்லாயிருக்கும்? சூரிய பகவான் சிம்மத்திலே ஆட்சி பெறும் பொழுது. எப்போ? ஆகஸ்ட் மாதம் சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது. இப்போ சூரியன் எங்கே இருக்காரு? ஏப்ரலில் மேஷத்தில் இருக்கார். அப்படியே கணக்கு போட்டுக்கோங்க. அடுத்ததாக மேலே வந்து ரிஷபத்தில் இருப்பார், மே ஜூனில். ஜூலையில் மிதுனத்தில் இருப்பார். ஜூலை எண்டில் ஆகஸ்ட்டில் கடகத்திலேருந்து நகர்ந்து அப்படியே ஆவணி மாதம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருவார். சிம்மத்துக்கு வந்து ஆட்சி பெற்றுட்டாருன்னா இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் உங்கள் மாதம். அப்போ நீங்கள் சொல்கிறது இந்த உலகம் கேட்கும். ஹுக்கும் டைகருக்கா ஹுக்கும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தான். அடுத்ததாக என்ன நடக்கும்? அரசியல்வாதிகளை தொடர்ந்து தொழிலதிபர்களுக்கு எப்படி இருக்கும்? மிதுனராசிக்காரர்கள் தொழிலதிபர்களை கேட்கவே வேண்டாம். என்ன காரணம்? 2ஆம் இடத்துல குரு பகவான். எவ்வளோ வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள், எவ்வளோ பணம் வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லாதீங்க. அப்படிங்கிற மாதிரி டீலில் டக்குன்னு முடிப்பீங்க. காரணம் என்னவென்றால், பிரதானமான அந்த ரன்னிங் மணி உங்கள் கையில் இருக்கும். இந்த வருஷம் பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளை வெற்றி பெற வைக்கிறதுக்கான ரன்னிங் மணியை கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அதே மாதிரி தொழில்னாலே 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை யார் இருக்கா? உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். குரு வந்து பார்க்கிறார். நோட்டீஸ் பாயிண்ட், 10ஆம் இடத்துல சனி இருக்கார். கடகத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுறார்? அதை பார்த்துடுறார். அப்போ தொழிலை வந்து மாபெரும் டெவலப்மெண்ட்டாக ஆக்க போகிறார். இது சூப்பர். அப்போ தொழிலதிபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? டிஃபால்ட்டாக குரு பகவான் 10 பார்க்குறார், மகரத்தை. மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் இடம். அப்போது ஒரு சொத்து வாங்கி அந்த சொத்துலேருந்து ஒரு வாடகைக்கு விடுறது, அல்லது அந்த சொத்தை பேஸ் பண்ணி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுறது, ஒரு பிரம்மாண்டம் பண்ண போகிறீங்க. என்ன சாதாரண ஆள்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டிட்டாங்க அப்படி ஆயிடுவீங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை. ஏன்னா குரு பார்க்கறது குருங்க. 8ங்கிறது வறுமை,
அப்போ கம்பெனி ரொம்ப டவுனில் போயிட்டு இருந்தது, இனிமேல் கம்பெனி மேலே போயிட்டு இருக்கும் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அடுத்ததாக கலைஞர்களை பொறுத்த வரைக்குமே ஆர்டிஸ்ட்டு, மிதுனராசிக்காரங்களுக்கும் நீங்கள்லாம் இல்லாமல் வேறு யார் ஆர்டிஸ்ட்டு? 5 கூடிய யோகாதிபதியே சுக்கரன், உங்களுக்கு மட்டும் தான் யோகாதிபதியாக செயல்படுறார். நீங்கள்லாம் பிறக்கும் பொழுதே இந்த வீணை வாசிக்கிறது, பாட்டு, வாய்ப்பாட்டு, வீட்டுக்குள்ளே இசைக்கருவி இருக்கும். நிறைய பேர் மிதுனராசிக்காரங்க வீட்டில் இசைக்கருவிலாம் இருக்கும். இப்போது இந்த கலைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னா, குரு பகவான் 9 பார்க்குறாருங்க, மகரத்தை. குரு 9 இது மிதுனராசிக்காரங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், 2ஆம் இடத்துலேருந்து 9 பார்க்குறார். 9 என்பது 6 தாண்டிய பயணம். அப்போது இங்கேருந்து கேரளா போகிறது, தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறேன், ஆந்திரா போகிறது போன்ற விஷயங்கள்லாம் பல 6 தாண்டி சென்று விருது வாங்குகின்ற நேரம். நான் ஏற்கனவே இன்னொரு ராசி கூட சொல்லியிருந்தேன், 9 குரு பார்த்து விட்டால், பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு விட்டால் விருதுகள் கன்ஃபார்ம், விருதுகள் அது நடக்கும். அடுத்ததாக இந்த 9ஆம் இடத்தோட சூரிய பகவான் சம்பந்தப்படும் போது, சூரியன் தான் புகழ். அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு 3 கூடிய சூரியன் எங்கள் மகரத்தில் ஜனவரி 14ஆம் தேதி வரும்பொழுது, அதை குரு பார்க்கும் பொழுது உயரிய புகழை அடைவீர்கள் நண்பர்களே. சாதாரண புகழ் இல்லை, மிகப்பெரிய புகழ் அடைவீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கலைஞர்கள் எப்போ இருக்கணும்னா, இந்த நாளுக்குடைய புத பகவான் அடுத்த வருஷம், நான் சொல்கிறது அடுத்த வருஷம் பிப்ரவரியில் நீச்சமாவார். வழக்கம் போல் அவர் நீச்சமாகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இந்த முறை அவர் நீச்சமாகும்போது சனி பகவானோடு சேர்ந்துருக்கார். அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேசப்படுவீங்க பிரபலமாக. ஸோ அந்த நேரத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. கலைஞர்கள் ஆஃபீஸில் ரொம்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி எதுவும் இழிவாக முக்கியமாக ஏதாவது கொசிப் சொல்லாதீங்க. இன்னொருத்தரை பற்றி சொல்கிறது இன்னொருத்தட்ட ரொம்ப சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பணிக்கு செல்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொன்ன பாருங்க, குரு 6 தான் பார்க்குறாருன்னு. 6க்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன? 6ஆம் இடத்தை, உங்களுடைய 6ஆம் இடம் விருச்சிகம், அதை குரு பார்க்கிறார். அதை பார்க்கும்போது என்ன ஆகும்? கடன் ஒடியும் நண்பர்களே, உடல்நிலை சரியாகும் சொன்னேன். 3வது வேலைக்கு போகிற விஷயங்கள் சூப்பராக நடக்கும். நீங்கள் யூ ஆர் கோயிங் டு கெட் எ நியூ ஜாப். புதிய பணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கைகூடி வரும். புதிய பணிகள் போகிறீங்க, புதிய பதவிகள் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? இந்த செவ்வாய் பகவான் சிறப்புறும் பொழுது. செவ்வாய் எப்போ சிறப்பாவார்? செவ்வாய் மிதுனத்துக்கே வரும் பொழுது, உடம்புலேயே இருக்கும் பொழுது இன்னும் சிறப்பு. எப்போது? ரிஷபராசியில் செவ்வாய் பகவான் எப்போ வராரு? இந்த வருஷம் ஜூனில் வராரு. அடுத்து மிதுனத்தில் ஜூலை ஆகஸ்ட்டில் வருவார். அவர் வரும் பொழுது அதை கூட விடுங்க, ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் நீச்சமாகி, மகரத்தில் நீச்சமாகி உச்சம் பெற்ற குருவோடு சேரும் பொழுது நீச்சபங்க ராஜயோகமாகி என்ன ஆகும்? நிச்சயம் மிகப்பெரிய கம்பெனியில் தான் ஆஃபர் கிடைக்கும். சார் ஒரு 30% ஹைக்கு நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எப்போது? ஆடி மாதம். நம்மளுடைய ஆடி மாதத்தை நான் சொல்கிறேன். கடகத்தில் இவர் வரும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது நீச்சபங்க ராஜயோகம் என்ன செய்யணும்? முருகப்பெருமான் கோயிலுக்கு அப்படியே போயிடுங்க. கண்டிப்பாக போயிடும். முருகா 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 முருகா, எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், நான் ரொம்ப ப்ரெஸ்டீஜாக நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இந்த வேலை கிடைச்சே தீரணும், எதிர்பார்த்து நிச்சயம் வேலை கிடைச்சிடும். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பணிக்கு செல்பவர்களை தொடர்ந்து என்ன வழிபாட்டு கிரகம், நான் யாரை கும்பிடணும், என்ன பண்ணால் எனக்கு சரியாகும்? முருகப்பெருமானை வணங்கணும். டிஃபால்ட்டாக உங்கள் லைஃப்பை பார்த்தா. அதே மாதிரி சனி பகவானுக்கு உரிய தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறு போயிட்டு நீங்கள் தர்பாரண்யேஸ்வரர் வணங்கணும். வாழ்வியல் பரிகாரம்னா எல்லாருக்கும் செருப்பு கொடை போன்றதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி எள்ளு தானம், எள்ளில் ஏதாவது பலகாரங்கள் செஞ்சு, எள்ளு உருண்டை, எள்ளு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சங்கு பூ வச்சு ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு செஞ்சு வணங்கணும். பெரும்பாலும் நீங்கள் ராசியான நம்பர்னு பார்த்தா 2, 5, 7 வச்சுக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் சில்வர் கலரை அணிந்து கொள்ளலாம். நம்பர் 6 உங்களுக்கு சிறப்பை தரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், செமையாக இருக்க போகிறீங்க. குமுலேட்டிவாக சொல்கிறேன், மிதுனராசிக்காரர்கள் பெரும்புகழ் அடைய போகிறீங்க. மிதுனராசிக்காரர்கள் பிராண்டாக போகிறீங்க. விரல் நிறைய பணம் 2ஆம் இடத்துல குரு தர போகிறார். கடனை அடைக்க போகிறீங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாக போகுது. மாணவர்கள் கலக்க போகிறீங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான் வரப்போகிறார். ஜாக்கிரதையாக இருங்க. 2ல் கேது, 8ல் ராகு. டிசம்பர் 6க்கு அப்புறம் காலசர்ப்ப தோஷம் வருது. அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ? டிசம்பர் 6க்கு அப்புறம். மற்றபடி இந்த புத்தாண்டு கலக்க போகிற புத்தாண்டு. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்கரமாகிறார். அதனால் எனக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, பொதுமக்கள் கிட்ட பழகிறது, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, தினசரி மக்களை சந்திக்கிறவங்க, பேங்கிங் மாதிரியான ஜாபில் இருக்கிறவங்க, அல்லது களப்பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், தொடர்ந்து ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஷிஃப்ட் சூப்பர்வைசர்ஸ், டெய்லி ஷாப் ஃப்ளோரில் ஹேண்டில் பண்ணுறவங்க,
ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடினமான வார்த்தைகளை பேசிடுவீங்க, அதுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்குற நிலைமை உருவாகும். அந்த ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்கள்ட்ட கௌரவமாக பேசுங்க. என்ன சார், வணக்கம் சார், நீங்கள் பண்ணுறது சரியில்லை சார், ஓகே சார், தேங்க்யூ சார், அப்படி முடிச்சுக்கணும். அதை தாண்டி ஒரு நூல் எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பேச்சு தடுமாறும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைந்தால் அடா உடா பேச்சுகள்லாம் வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா பதிவுகள் போட்டாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாலும் சரி, ஆஃபீஸில் சும்மா ஜாலியாக பேசினேன் சார்னு பேசினாலும் சரி, இந்த பேச்சு ஃபார்மலாக பேசுங்க. இதை ஒன்று மட்டும் ஜூலை டு டிசம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க் சூப்பராக இருக்குங்க. கீழே போயிட்டு இருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட நீங்கள் பேசலாம். அதே மாதிரி கீழே இந்த டிவியில் அல்லது உங்கள் மொபைலில் போய்ட்டுருக்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆவீங்க. என்னுடைய பதிவுகள், என்னிடம் மூத்தோருடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தினசரி வரும். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.